வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். இன்ஃபினிக்ஸ்ல இருந்து 2 மொபைல் ஃபோன் அவங்க மார்க்கெட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. ரொம்ப காம்படிட்டிவான பிரைஸ்ல லான்ச் பண்ணிருக்காங்க. அதுல நம்ம கிட்ட இருக்கிறது இப்போ இன்ஃபினிக்ஸ் நோட் 11. இந்த மொபைல் ஃபோனுடைய முழு விமர்சனம் நம்ம இந்த பதிவுல பார்ப்போம். Infinix Note 11. ஸோ இந்த மொபைல் ஃபோனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தாலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்த இன்ஃபினிக்ஸ் மொபைல் ஃபோன்ஸை விட இந்த பாக்ஸ் பேக்கேஜிங் கொஞ்சம் ஒரு சீரியஸான ஒரு லுக்கோட ஒரு பிளாக்ல ஒரு அழகான ஒரு பிராண்டிங்கோட கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மொபைல் ஃபோனில் AMOLED பேனல் கொண்ட டிஸ்பிளே இருக்கு. 6.7 இன்ச் ஃபுல் HD AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. ஹீலியோ G88 ப்ராசர் இருக்கு அப்படிங்கிறத முன்னாடி கொடுத்துருக்காங்க. பின்னாடி இந்த மொபைல் ஃபோனுடைய பல விவரங்கள் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் திறந்து பாக்ஸுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 11 பாக்ஸுக்குள்ள இந்த மொபைல் ஃபோன் தவிர இந்த மொபைலை சார்ஜ் பண்றதுக்கு ஒரு 33 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. USB Type C கேபிள் இருக்கு. சிம் எஜெக்டர் பின், அப்புறம் இந்த கரீனா ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற இந்த கேம் விளையாடுறவங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கிராட்ச் கார்டு கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல், அவங்களுடைய X1 கம்யூனிட்டியோட மெம்பர்ஷிப் கார்டு, அப்புறம் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு TPU பேக் கேஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, பாக்ஸை ஓரமாக வச்சுட்டு இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 11 மொபைல் ஃபோன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். மொபைலை நான் கையில் எடுத்தவொடனே நான் ஃபீல் பண்ண என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ரொம்பவே ஸ்லிம்மாக இருக்கு. அதாவது இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இவ்வளோ ஸ்லிம்மான மொபைல் ஃபோன் கொடுத்துருக்காங்க. டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டாக ஒரு ஸ்கொயரிஷான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் 3 கலரில் அவைலபிளாக இருக்கு. நம்மகிட்ட இருக்கிற கலர் கிளேஷியர் கிரீன், இது தவிர செலஸ்டியல் சில்வர், அப்புறம் கிராஃபைட் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு 2 கலர் அவைலபிளாக இருக்கு. அந்த கிராஃபைட் பிளாக் கலர் இந்த டிசைனுக்கு பார்க்கறதுக்கு அம்சமா இருக்கு. பின்னாடி அந்த ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷிங் கொடுத்திருக்காங்க. பிளாஸ்டிக் பாடி தான், ஃபிங்கர் பிரிண்ட் அறவே ஒட்டாது. இதுல சுத்தி இருக்கிற ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான். ஆனா முன்னாடி இருக்கிற அந்த டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா கார்னிங் ஒரு கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. மொபைலோட கீழ்ப்புறத்தை பாத்தீங்கன்னா ஒரு 3.5 ஆடியோ ஜாக் இருக்கு. மைக், USB Type C கான ஒரு போர்ட், கீழே ஒரு ஸ்பீக்கர், மேல் புறத்துல இருக்கிற இயர்பீஸ், இரண்டாவது ஸ்பீக்கர், ஒரு சைடுல வால்யூம் பட்டன்ஸ், அதுக்கு கீழே இருக்கிற பவர் பட்டன். அந்த பவர் பட்டன் தான் உங்களுக்கு இன்டகிரேட்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கூட. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நல்லா ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு. இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இல்லையே அப்படின்னு கேட்காதீங்க. இந்த பிரைஸுக்கு அவங்க சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்தது நல்ல விஷயம். சிம் கார்டு ட்ரே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கார்டு ட்ரே, ஒரே நேரத்தில் 2 சிம் கார்டும் ஒரு SD கார்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் ஃபோன் ஒரு 4G மொபைல் ஃபோன். மொபைலோடைய பின்புறத்தில் ஒரு அம்மன் பொட்டு சைஸுக்கு ஒரு பெருசா அழகா ஒரு 50 மெகா பிக்சல் கேமரா இருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் அல்லக்கை, அப்புறம் ஒரு AI சென்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லக்கைக்கெல்லாம் அல்லக்கை. குவாட் LED ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. முன்புறத்தில் இருக்கிற கேமராக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் LED ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. 184 கிராம்ஸ் வெயிட் மொபைல் போன் கையில பிடிச்சு யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. இருந்தாலும் இந்த மொபைல் போனுடைய சைஸை வந்து இன்ஃபினிக்ஸ் மொபைல் போன்ஸ் வந்து கொஞ்சம் சிறுசா அவங்க லான்ச் பண்ணணும். கைக்கு அடக்கமா அட்லீஸ்ட் ஒரு 6.5 இன்ச்சுக்காச்சும் அவங்க லான்ச் பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அப்படி இந்த டிஸ்பிளே பத்தி பார்த்துருவோமே, ஒரு 6.7 இன்ச் டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. ஒரு ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷன் ஃபில்ம் ஆல்ரெடி அவங்க ஒட்டி கொடுத்துருக்காங்க. பட் இந்த டிஸ்பிளேயோட கிளாஸ்மே பார்த்தீங்கன்னா ஒரு கார்னிங் ஒரு கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் இதில் இருக்கு. ஃபுல் HD பேனல், 60 Hz ரெஃப்ரெஷ் கொண்ட ஒரு AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல எனக்கு தெரிஞ்சு சீப்பஸ்ட் ஃபுல் HD பேனல் இன்னைக்கு மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 11 தான். 92% ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ கொடுத்திருக்காங்க. சுத்தி இருக்கிற பெசல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறுசா ஸ்லிம்மா பார்க்கிறதுக்கு அழகா இருக்கு. டிஸ்பிளேனுடைய குவாலிட்டியுமே நல்ல ஒரு பிரைட்டா, ஒரு விவிடா, நல்ல ஒரு கலர்ஸ் எல்லாம் பார்க்கிறதுக்கு ரிச்சா, அந்த பிளாக் லெவல்ஸ், அந்த கான்ட்ராஸ்ட் எல்லாம் பார்க்கிறதுக்கு நல்ல நீட்டா அழகா இருக்கு. சூரிய வெளிச்சமா இருக்கட்டும், இன்டோர் கண்டிஷனா இருக்கட்டும், எங்க இந்த மொபைல் போன் நீங்க யூஸ் பண்ணாலும் டிஸ்பிளே பார்க்கிறதுக்கு, டிஸ்பிளே யூஸ் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. ரொம்ப ப்ளீசிங்கான டிஸ்பிளேன்னு சொல்லுவேன். முக்கியமா கேம் விளையாடுறப்போ 60 Hz ரெஃப்ரெஷ் கொண்ட ஒரு டிஸ்பிளே இருந்தாலும் டச் சாம்பிளிங் பாத்தீங்கன்னா 180 Hz கொடுத்திருக்கிறதுனால ரெஸ்பான்சிவ்னஸ் நல்லா குவிக்கா இருக்கு. அதோட சேர்த்து டூயல் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்கிறப்போ நம்ம கேம் விளையாடுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மொபைல் போன்ல இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு நல்லாவே பண்ணிருக்காங்க. பின்புறத்தில் இருக்கிற இந்த கேமரா பாத்தீங்கன்னா மெயின் கேமரா 50 மெகா பிக்சல் கேமரா. அதுக்கு மேல கீழே இருக்கிற 2 கேமரா பத்தி நம்ம பேச தேவையே கிடையாது. சிங்கிள் கேமரா இருக்குன்னு சொல்லிட்டு தைரியமா அவங்க வந்து விற்கலாம். ஆனா அப்படி மார்க்கெட்ல வர்றப்போ மக்கள் மனசுல என்னடா மித்தவங்க எல்லாம் வந்து 4-5 கேமரா கொடுக்குறான், இவன் என்ன ஒரு கேமரா தான் கொடுக்குறான் அப்படின்னு கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்காக வேண்டி கீழே வந்து 2 ஓட்டைகள் போட்டு 2 கேமரா கொடுத்துருக்காங்க. கேமராவுடைய குவாலிட்டி இந்த மொபைல் போனுடைய பிரைஸ் ரேஞ்சை வச்சு பார்க்கறப்போ லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கலர் ரீப்ரொடக்ஷன் ஓரளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு. சேச்சுரேஷன் கொஞ்சம் ரெட் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூக்கலா இருக்கு. கிரீன் பாத்தீங்கன்னா அதை விட இன்னும் தூக்கலா இருக்கு. ஆனா டைனாமிக் ரேஞ்ச் நல்லா இருக்கு. லோ லைட்டோட பெர்ஃபார்மன்ஸுமே நல்லாவே பண்ணிருக்காங்க. கொஞ்சம் நாய்ஸ் இருக்கு. சூப்பர் நைட் மோட் இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்து உங்களுக்கு லோ லைட்டோட நாய்ஸ்ல நீங்க குறைச்சிக்கலாம். போர்ட்ரேட் ஷாட்ஸ்னுடைய எஃபெக்ட்டுமே பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிளரிங் மற்றும் எட்ஜ் டிடெக்ஷன் எல்லாமே நீட்டாவே இருக்கு. மேக்ரோ கிடையாது, வைட் ஆங்கிள் கிடையாது. அதெல்லாம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு அது ஒரு பிரச்சனையே கிடையாது. வீடியோஸ் நீங்க 2K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ணலாம். 1080p வீடியோஸ்க்கு உங்களுக்கு அல்ட்ரா இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சாம்பிள்ஸ் பாருங்க, இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது.
ஓவராலா வீடியோவுடைய குவாலிட்டி, இந்த ஃபோக்கசிங் ஸ்பீட் எல்லாமே பார்க்கிறதுக்கு இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு எனக்கு ஆச்சரியமாவும் நல்லாவும் இருக்கு. ஃப்ரண்ட்ல 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. அதுக்கு உதவுறதுக்கு சின்ன அந்த எட்ஜுக்குள்ள ஒரு எல்இடி ஃபிளாஷ் லைட்டும் கொடுத்திருக்காங்க. லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா செல்ஃபிஸ் உங்களுக்கு சூப்பரா வருது. இன்டோர் கண்டிஷன்லயுமே செல்ஃபிஸ் ஓரளவுக்கு நல்லாவே வருது. பட் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஐ ஆட்டோ டிடெக்ஷன் மற்றும் மல்டி பாயிண்ட் ஃபோக்கசிங், ப்ரோ மோட், அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் இதெல்லாம் இந்த பிரைஸ்ல கொடுத்திருக்காங்க அப்படின்னு நமக்கு ஆச்சரியம் ஊட்டுற அளவுக்கு இந்த மொபைல் போன்ல நல்லாவே பண்ணிருக்காங்க. இந்த பிரைஸ்னு சொல்றேனே, மொபைல் போனுடைய பிரைஸ் என்ன சொல்றேன் உங்களுக்கு. வெயிட் பண்ணி கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மொபைலுடைய ப்ராசஸர் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு புதிய ப்ராசஸர், ஹீலியோனுடைய G88 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. பட் புதுசா இருக்கங்கக்காக ப்ராசஸர் நல்லா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் யூஸ் பண்ணி பார்க்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி வந்த இந்த G85 விட இதுல பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஸ்லைட்டா பெட்டரா இருக்கு. கேமிங் விளையாண்டு பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1 hour 1.5 hours வரைக்கும் நான் விளையாண்டு பார்த்ததில்ல. ஹீட்டிங் எனக்கு சுத்தரவா நான் ஃபீல் பண்ணல. ஃப்ரேம் டிராப் கிடையாது, ஒரு லாக் கிடையாது, எங்கேயுமே ஒரு திக்கல் திணறல் இல்லாம கேம் விளையாடுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. கேம் விளையாடாட்டியுமே உங்களுக்கு அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்றதுக்கு ஃபாஸ்டா இருக்கு. ஒரு அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணி இன்னொரு அப்ளிகேஷன் ஓபன் பண்றது, பேக்ரவுண்ட்ல நிறைய அப்ளிகேஷன் ரன் பண்றது, இந்த மாதிரி நம்ம அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய எல்லா தேவைகளுக்குமே இந்த மொபைல் போனுடைய ப்ராசஸர் அருமையா வேலை செய்யுது. 4GB RAM கொடுத்திருக்காங்க, 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். ஒரே வேரியன்ட் தான். 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரி இன்னொரு வேரியன்ட் கொடுத்திருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். 5000 mAh பேட்டரி. இந்த பேட்டரியை சார்ஜ் பண்றதுக்கு பாக்ஸுக்குள்ள 33 வாட் சார்ஜர் கொடுத்திருக்காங்க. இந்த சார்ஜர் இந்த மொபைல் போனை 1.25 மணி நேரத்துக்குள்ள ஃபுல் சார்ஜ் பண்ணிருது. ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா சாலிடா உங்களுக்கு மீடியம் யூசேஜுக்கு 2 days வரைக்கும் இந்த பேட்டரி தாக்கு பிடிக்கும். பட் இது எல்லாத்தையும் விடையும் எனக்கு இந்த மொபைல் போன்ல ஒரு விஷயம் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு பிளஸ் பாயிண்ட் மட்டுமே சொல்றானேன்னு நினைக்காதீங்க. மைனஸ் பாயிண்ட்ஸ் கடைசியில சொல்றேன். பட் பிளஸ் பாயிண்ட், ரொம்ப பிடிச்ச பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இந்த மொபைல் போன்ல இருக்கக்கூடிய அந்த UI XOS 10 அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இன்ஃபினிக்ஸ் மொபைல் போன்ஸ்லயோ டெக்னோ மொபைல் போன்ஸ் இருக்கக்கூடிய அந்த UI வந்து பயங்கரமா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. ஹோம் ஸ்கிரீன்ல நீங்க பார்த்தாலே அந்த லேஅவுட்னுடைய டிஃபரன்ஸ் பார்க்கிறதுக்கு அருமையா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு iOS உடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம். பட் பரவாயில்ல, இன்ஸ்பயர் பண்ணாலுமே நல்லாவே பண்ணிருக்காங்க. அந்த நோட்டிபிகேஷன் ஷேட்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இருந்து பார்க்கறப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் பார்க்குற மாதிரி, இன்னொரு பக்கம் இருந்து பார்க்கறப்போ அந்த குவிக் டாகல்ஸ்லாம் நீங்க பார்க்குற மாதிரி. X Arena அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் கொடுத்திருக்காங்க. அந்த அப்ளிகேஷன்ல டார்லிங்க் அப்படிங்கிற ஒரு UI நம்ம எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா கேம் விளையாடுறப்போ உங்க கேம் அந்த மொபைல் போன்ல கூடிய எல்லா ரிசோர்ஸுமே அந்த கேமுக்காக ஹெல்ப் பண்ற மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் நல்லாவே பண்ணிருக்காங்க. ப்ளோட்வேர், அடிஷனலா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஆனா அதுல பெரும்பாலான அப்ளிகேஷன்ஸ் இன்ஃபினிக்ஸ் கம்பெனில வந்தது. தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் அவ்வளவா இதுல இல்ல. பிடிக்காத அப்ளிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு அன்இன்ஸ்டால் பண்றதுக்கான ஆப்ஷன் இதுல இருக்கு. பட் UI பொறுத்த வரைக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு பேட்டரி இன்க்ரீஸ் பண்றதுக்கு பேட்டரி மேரத்தான், பவர் பூஸ்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்திருக்காங்க. மொபைல் போனை சார்ஜர்ல கனெக்ட் பண்ணிட்டு இருக்கப்போ வேற சார்ஜர் புடுங்க நினைச்சாங்கன்னா அதுக்கு அலர்ட் வர மாதிரி தெஃப்ட் அலர்ட் இருக்கு, பீக் ப்ரூஃப் இருக்கு, ஸ்கிரீன் ரெக்கார்டிங், டார்க் மோட் கொடுத்திருக்காங்க, வாட்ஸ்அப் மோடு இதுல இருக்கு. எனக்கு இன்ஃபினிக்ஸ் மொபைல் போன்ஸ்லயே பிடிச்ச ஒரு ஃபீச்சர் சோஷியல் டர்போ அப்படிங்கிற அந்த ஃபீச்சர். வாட்ஸ்அப் யூஸ் பண்றவங்களுக்கு நிறைய ஹேக்ஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு நிறைய ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் இருக்கு. அதுவும் நல்லா இருக்கு. ஓவராலா இந்த UI பாத்தீங்க அப்படின்னா வேற லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஒரு சில பக்ஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. பட் இது வந்து ஒரு ஆரம்பம் தான். இப்போ வந்து இந்த OS வந்து கண்டிப்பா அவங்க இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. சரி, நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்ல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் பாயிண்ட், மொபைல் போன் சைஸ் ரொம்ப பெருசா இருக்கு. இவ்வளவு பெரிய மொபைல் போனை நம்ம கையில பிடிச்சு யூஸ் பண்றப்போ இந்த பவர் பட்டனோட லொகேஷன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கீழே கொடுத்திருக்காங்க. நம்ம தம்பு வந்து கரெக்டா அதுல செட் ஆகிற மாதிரி கொஞ்சம் மேல் நோக்கி கொடுத்திருந்தாங்கன்னா இன்னுமே பெட்டரா இருந்திருக்கும். AMOLED பேனல் கொடுத்திருக்காங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயும் கொடுத்திருக்காங்க. ஆனா அதுல ஒரு பக் இருக்கு. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே எப்பவாச்சும் ஆன் டிஸ்பிளேயா தான் இருக்கு. டக்குன்னு மின்னல் மாதிரி வந்துட்டு ஓடி போயிருது. ஃபுல் HD ரெசல்யூஷன் கொண்ட ஒரு டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. ஆனா இதுல L1 Wideband சப்போர்ட் கிடையாது. L3 சப்போர்ட் தான் இதுல இருக்கு. இவ்வளவுதான் நெகட்டிவ் பாயிண்ட். ஆனா இந்த நெகட்டிவ் பாயிண்ட்டுமே பாத்தீங்கன்னா இந்த மொபைல் போனுடைய பிரைஸ் பாயிண்ட் வச்சு பாக்குறப்போ இதெல்லாம் பெரிய மேட்டராவே எனக்கு தெரியலங்க. விலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இந்த 4GB 64GB வேரியன்ட் ஒரே வேரியன்ட் தான். அதோட விலை 11,999 rupees அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. சோ ரொம்ப ஒரு காம்படிட்டிவான ஒரு கில்லர் பிரைஸ்ல இன்ஃபினிக்ஸ் உடைய Note 11 லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் போனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பரோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.